இங்க ஸ்கூல் பிடி டீச்சர் ஒருத்தர் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஸ்மோக் வெளியே வர்றதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே கோபத்துல அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்த பொண்ணுங்களை செக் பண்றாரு. ஆனா அவங்க கிட்ட எதுவும் கிடைக்கல. உடனே அவர் சந்தேகத்துல அங்க இருந்த ஸ்டால் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்த ஸ்மோக் டிடெக்டர் உள்ள ஒரு சீக்ரெட் ஹிடன் கேமரா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அதை அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேமராவை வச்சது இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த இங்கிலீஷ் டீச்சர் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்ததால அவரோட லேப்டாப்பை எடுத்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு செக் பண்றாரு. பார்த்தா அந்த இங்கிலீஷ் டீச்சர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணையும் அவரோட வீட்டுக்கு மிரட்டி வர சொல்லி இருப்பாரு. இவருக்கு ஏதோ தப்பா பட சடனா அந்த இங்கிலீஷ் டீச்சரோட வீட்டுக்கே வேகமா போறாரு. அங்க ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. சடனா அந்த வீட்டோட டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ் டீச்சர் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஒரே பஞ்சில அவரை அடிச்சு கீழே விழ வைக்கிறாரு. ஆக்சுவலா இவர் இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸிங் கோச்சா இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவரு ஓனர் கூட வந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ல அவரோட எலும்பையே உடைச்சிருப்பாரு. அதனால அவரோட பாக்ஸிங் கோச் வேலையும் போயிருது. அதுக்கப்புறம் அவர் தங்கச்சிகள் போட இந்த ஸ்கூல்ல பிடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸ்கூல் பிரின்சிபல் இவரோட ஹைட் வெயிட்டை பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாம பெண்டிங் வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸை கலெக்ட் பண்ற வேலையை கொடுக்குறாரு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அதட்டி ஃபீஸ் கலெக்ட் பண்றதுக்கு இவருக்கு மனசு வரல. அப்போ 2 செமஸ்டரா ஃபீஸே கட்டாம இருந்த ஒரு பொண்ணு கிட்ட அதை பத்தி கேட்கறதுக்கு அவர் போன டைம்ல அந்த பொண்ணு ஸ்கூல் காம்பவுண்டை தாண்டி யாருக்கும் தெரியாம வெளியே போறா. அதை பார்த்து அவரு சைலண்டா அவளை ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த பொண்ணு நேரா அங்க இருந்த ஒரு கிளப்புக்குள்ள போறா. இவருக்கு சந்தேகம் வந்து அந்த கிளப்புக்குள்ள போய் பார்க்கப்ப அங்க 2 பேரும் அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவர் ஒரு பஞ்ச் பண்ணி அவனை கீழே தள்ளி விடுறாரு. அடுத்ததா வந்த அந்த கிளப்போட ஓனர் அவர் மிரட்டினதுலயே பயந்து அவனுக்கு வழி விடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பொண்ணு கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியா வர்றன்னு அவளை கண்டிக்கிறாரு. அப்பதான் அவளோட காணாம போன ஃப்ரெண்டை தேடி தான் அங்க வந்தேன்னு உண்மையை அவர்கிட்ட சொல்றான். ஆக்சுவலா அவ ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதால அதுக்கப்புறம் அவளோட பாட்டியை அவ தான் பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்திருப்பான். அவங்க மெடிக்கல் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால வேற வழி இல்லாம இந்த கிளப்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவ ஃப்ரெண்டு திடீர்னு காணாம போயிருப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரதா அவகிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அவர் அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவளை ஒரு கார் திடீர்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. சடனா அந்த கார் அவ முன்னாடி நிக்குது. அந்த டைம்ல அந்த பொண்ணு மறந்து போய் அவ மொபைலை அவரோட கார்ல விட்டுட்டு போனதை பாக்குறாரு. அதை அவகிட்ட கொடுக்கலாம்னு அவர் வரும்போது மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் வேகமா ஓடி வந்து அவளை ஒரு கார்ல கிட்னாப் பண்ணிட்டு போறான். இதுக்கப்புறம் அவர் அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்துவாரா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.